வணக்கம். எரியும் தீபத்தில் தான் இறைவன் காட்சி அளிக்கிறான். எந்த ஒரு வீட்டுல காலை மாலைன்னு 2 வேளையும் விளக்கேற்றப்படுகிறதோ அந்த வீட்டுல எந்த ஒரு கஷ்டமும் பிரச்சனையும் இல்லாமல் மனநிறைவும் சந்தோஷமும் பணவரவும் எப்போதுமே சீராக இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இந்த விளக்கேற்றி வழிபடுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வழக்கம் தான். ஆனா இந்த விளக்க நாம எவ்வளவு நேரம் எரிய விடணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அதுக்கான பதில தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த விளக்கை ஏற்றுவதனால நமக்கு என்ன நல்லது கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா, முன்பு ஒரு ஜென்மத்துல எலி ஒண்ணு ஒரு விளக்கு அணைய போற நேரத்துல இருக்கிறப்போ அந்த விளக்கை தூண்டி விட்டு அதை சுடர்விட செய்ததனால் அந்த எலியை மகாபலி சக்கரவர்த்தியாக பிறப்பதற்கு சிவபெருமானே அருள் புரிந்தாராம். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கருவி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த விளக்கு தாங்க. இறைவனோட நம்ம நேரடியா பேசக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் விளக்கு தான். உங்க வீட்டுல குத்து விளக்கு, காமாட்சி விளக்கு, இல்ல அகல் விளக்கு எது இருந்தாலும் சரிங்க, நீங்க தாராளமா ஏற்றி வைத்து இறைவனை நினைத்து வழிபடுங்க. நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், நெய் இதை கொண்டு உங்களுடைய வீட்டு பூஜை அறையில நீங்க விளக்கேற்றலாம். மறக்காம இரட்டை திரி போட்டு விளக்கேத்துங்க. இரட்டை திரிய நல்லா 2 திரிய ஒன்றாக இணைத்து அதுக்கப்புறமா உங்களுடைய விளக்குல நீங்க திரி போடுறதுக்கு முன்னாடியே எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறமா திரிய போட்டு நீங்க விளக்கேத்துங்க. அதே மாதிரி இந்த காமாட்சி விளக்க நீங்க ஏற்றும் பொழுது அந்த விளக்குக்கு அடியில ஒரு 5 ரூபாய் நாணயத்தையும் கொஞ்சோண்டு பச்சரிசியும் வச்சு அது மேல உங்களுடைய காமாட்சி விளக்கை வைத்து அந்த விளக்குக்குள்ள எண்ணெய் ஊத்தி ஒரு 4-5 கற்கண்ட அதுல போட்டு நீங்க திரி போட்டு விளக்கேற்றி வழிபடும் பொழுது கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது தன்னால சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நீங்க கோவிலுக்கு போயிட்டு விளக்கேற்றும் பொழுது இழுப்ப எண்ணெய் கொண்டு நீங்க எந்த தெய்வத்திற்கு வழிபட்டாலும் சரிங்க, இழுப்ப எண்ணெய் கொண்டு நீங்க விளக்கேற்றி வழிபட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்க என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றுவார் இறைவன் அப்படின்னு சாஸ்திரம் நம்பிக்கையா சொல்லுது. அதனால மறக்காம இதையும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. சரிங்க, இது எல்லாமே சரி. எவ்வளவு நேரம் நம்ம விளக்கை எரிய விடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மாலை நேரத்துல நீங்க விளக்கேற்றும் பொழுது சாயந்தரம் 5:36 மணியில இருந்து 6 மணிக்குள்ள விளக்கை ஏத்திருங்க. அதுக்கப்புறம் 7:30 மணிக்குள்ள நீங்க ஒரு பூவை கொண்டு அந்த விளக்கை மலையேற்றிடுங்க. இதுதான் நீங்க ரெகுலரா ஏத்தக்கூடிய விளக்கு எரிய விடக்கூடிய அந்த நேரம். இதை நீங்க மறக்காம எப்போதுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனா ஒரு சிலர் சாமி ரூம்ல எப்போதுமே விளக்கை எரிய விட சொல்றாங்களே, அதுக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் நல்லதுதான். ஒரு சிலர் பரிகாரத்திற்காக அணையா விளக்கு அப்படியே எரிய வச்சிருப்பாங்க. இல்ல நம்மளுடைய வீட்டுல பூஜை அறையில கூட நிறைய பேர் சாமிக்காக அந்த டே ஃபுல்லாவே விளக்க அணையாம எரிய வச்சிருப்பாங்க. அதுவும் நல்லதுதான். அப்படி எரிய விட முடியாத இருக்கிறவங்க இந்த சாயந்தர நேரத்துல இந்த டைமிங் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு மிக மிக நல்ல விஷயம். மறக்காம நீங்களும் இதை முயற்சி பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.